எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவானி. வணக்கம், என்னோட பேர் ஏஞ்சல் கிளாடி. வணக்கம், என் பேர் ராஜகுமாரி. வணக்கம், என் பேர் ஆண்ட்ரியா. வணக்கம், என் பேர் கவி. வணக்கம், என்னோட பேர் கிரேஸ் பானு. நான் படங்களில் நடித்து வெளிவந்ததுக்கப்புறம் சிகரம் தொட்ட திருநங்கைகள் அப்படின்ற தலைப்பில் வந்து எனக்குமே விருது கொடுத்துருக்காங்க 2015. நான் இந்தியாவின் முதல் திருநங்கை பொறியியல் கல்லூரி மாணவி. சின்ன என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் டான்ஸிங், ஃபேஷன் ஷோ, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பரதநாட்டிய கலைஞராகவும் பரதநாட்டிய டீச்சராகவும் இருக்கேன். திருநங்கையே ஒரு பேராசிரியருக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும். மக்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து காலேஜ் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லெசன் நடத்துறது மூலமாக திருநங்கை நடத்துகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு இதுவாக இருக்கும். அதுக்காண்டி என்னுடைய எய்ம் வந்து இப்போ எம்இ படித்து லெக்சர் ஆகிறேன். நான் வந்து ஒரு பையன் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்கேன். பையன் பேர் சுரேந்தர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து திருநங்கைனா வந்து ஒரு தாய்மை அடைகிறன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. திருநங்கைகளை வச்சு திருநங்கையிலே மாடலாக வச்சு ஒரு கேலண்டர் வெளியிடுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெளியிடுற கேலண்டரை மூலியமாக வரக்கூடிய பணத்தை வந்து திருநங்கைகளோட கல்விக்காகவே பயன்படுத்துறது, படிப்பு செலவுக்காகவே பயன்படுத்துறது வந்து இன்னுமே ரொம்ப சிறப்பான விஷயம். அதை அவங்க செய்ய இருக்கிறாங்க. ஒரு வருஷமும் அந்த காலண்டரோட ஃபண்டை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த காலண்டரோட ஃபண்டை வச்சு நம்ம திருநங்கைகளுக்காக வந்து உதவுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம திருநங்கையோட படிப்புக்காக உதவுறது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பல கனவுகளில் இதுவும் ஒரு கனவாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்துட்டு நான் லாஸ்ட் 3 மந்த்ஸாக தான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்ருக்கேன். இப்போவே நான் சுடிதார், குர்த்தி, நைட்டி, ப்ளவுஸ், அப்புறம் லேடிஸ் ஃப்ராகு இன்னும் ஓரளவுக்கு நான் தைக்க தெரியும். இப்போ வந்து என்னோடய கனவு வந்துட்டு இந்த கோர்ஸ் முடிச்சு ஒரு நல்லதாக ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி மற்ற திருநங்கைகளை விட நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த 3 மாதமாக அந்த ஃபேஷன் கற்றுட்ருக்கேன். இதில் ஸ்டிச்சிங், கட்டிங் எல்லாமே நான் படிச்சுட்ருக்கேன். எல்லாம் எனக்கு இப்போது ஓரளவுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஃபேஷன் ஸ்கூல் வைக்கிறதா என்னோடய லட்சியம். இதில் வந்து திருநங்கைகளையும் பொதுமக்களையும் நான் கற்றுக்கிட்ட இந்த ஃபேஷனை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் தான் என்னுடைய ஆசைங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது. அதை எப்படி வெளிக்கொண்டு வரதுன்னு தெரில. அதுக்கு சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2016 கேலண்டரு பவுண்ட் டு வின் இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. அதோட ஃபுல் காஸ்ட்யூம் என்ன மாதிரி படிக்கிற திருநங்கைகளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் வளர்ந்தோறும் திருநங்கைகளுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் எல்லா திருநங்கைகளுக்கும் பவுண்ட் டு வின் வந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்களும் சாதிக்கணும் லைஃப்பில்.